ஸோ வெல்கம் கைஸ். நீங்கள் இப்போ தமிழில் பார்த்து தான் ஆட்டோமேட்டிக்காக வந்திருப்பீங்க. வாஸ் மோகன்லால் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறது தான். அப்படியா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பேசி வீடியோட கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ மைசெல்ஃப் சூர்யா, myself கிருஷ்ணனுனி, அண்ட் welcome to Axbone Studios. रियलोजी मोहनलाल जी के लिए. ப்ரோ இப்போ தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அவார்டு தான். சினிமா ரிலேட்டட்ல இருக்கவங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அவார்டு. இப்போ இந்த தாதா சாஹேப் பால்கே தெரியாதவங்களுக்கு வந்து சொல்றோம். அதாவது தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட பேர்ல வந்து சினிமாவுக்கு வேண்டி இந்தியன் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ண ஆளுங்களுக்கு உச்சபட்சமான ஒரு அவார்டு தான் வந்து அந்த அவார்டு. ஸோ இதை வந்து ரஜினிகாந்த் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க, அமிதாப் பச்சன்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மோகன்லாலுக்கு இந்த டைம் கேரளா கவர்மெண்ட் கூட அவரை போட்டு ஆதரிக்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் வந்து ஆமா அது நல்லா இது பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவும் நேஷனல் அவார்டு கொடுக்கும் போதே வச்சு கொடுத்துட்டாங்க. அதுவும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது அவர் மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அவரு இந்த ஓஜி மோகன்லால் ஜி அப்படின்லாம் சொல்லி பயங்கர இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டரே அவ்வளோ ஹைப்பாகி சொல்ற அளவுக்கு இல்ல. மினிஸ்டர் மட்டும் இல்ல, கேரளால இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அதுக்குன்னே ஒரு தனியா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அவார்ட் செக்ஷன் நம்ம இந்த சினிமா எல்லாம் பார்த்துக்கல, சைமா அவார்ட்ஸ் இந்த மாதிரி அவார்ட் செக்ஷன் எல்லாம் கொடுக்குற மாதிரி பயங்கரமா பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. அதான் இப்போ அந்த அளவுக்கு இல்ல. இப்போ கேரளால அவரோட ஒரு கேரளா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலயும் அதை கொண்டாடினாங்க. ஏன் அங்க இப்போ அவர் அவார்டு வாங்கும்போது இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐகான் ஷாருக் கான். ஷாருக் கானே எந்திரிச்சு கைத்தட்ட அளவுக்கு அப்போ இருக்காருன்னா மோகன்லால் அவ்வளோ பெரிய ஒரு ஆளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவ்வளோ பெரிய ஆள் தான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோகன்லால் படம் வந்து தியேட்டர்ல போய் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்ச படம் அவரோடது வந்து ஆக்டிங்ல ஆகட்டும், தன்மாத்திரான ஒரு படம். அதுல வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு அவருக்கு வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா அவார்டு கொடுக்க வேண்டிய. அவரோட ஆக்டிங் வைஸ்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சனல் ஃபேவரட். ஒரு அப்பா கனெக்ஷன் எப்படி வருது, ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி வருது, ரொம்ப அருமையா அந்த ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அல்ஷிமேஸ்ன்ற ஒருக்கு வந்து ஒரு அந்த டிசீஸே வந்து எனக்கு அந்த படம் பார்த்தா தெரியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னா ரொம்ப சின்ன பையன் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியாத வயசுல கூட கடைசி அந்த லாஸ்ட் ஷாட் அந்த கொலுசோட மணி வச்சு கட்டில உட்காந்துருப்பாரு. அதுல இருந்து வெளியே வரும். என்ன அழுன்னு அழுகிறேன். எங்க அம்மா கூப்பிட்டு போறாங்க, அழுதுட்டே இருக்கேன். பார்த்து எல்லாமே நல்ல படம் தியேட்டர்ல பார்த்து நல்ல வேலை. நரன் பார்த்துருக்கேன், தன்மாத்ரா, உதயநானுதாரம், இன்னும் நிறைய படம் பார்த்துருக்கேன். கல்ட் கிளாசிக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து மோகன்லாலுக்கு வந்து நிறைய மூவிஸ் இருக்கு. ஆமா, இது இப்போ ஆக்டிங் வைஸ்ல வந்து இப்போ இந்த வேரியேஷன்ஸ் காட்டுறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு எப்பவுமே மோகன்லால் பிடிக்கும். என்னன்னா இப்போ சில ஆக்டருக்கு வந்து ஹியூமர் வரும், ஆனா வில்லனிசம் வராது. உங்களுக்கு வில்லனிசம் வரும், ஆனா ஹியூமர் வராது. அப்படி ஒரு மிக்ஸ்டா இருக்கும். ஆனா மோகன்லால் அப்படி இல்ல. மோகன்லால் வந்து ஹியூமர்னா ஹியூமர். ஸ்ரீனிவாசன் மோகன்லால் காம்போ ஒரு டெட்லி தள்ளிடுவோம். இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டுல எப்படி கிரேசி மோகன் கமல் காம்போவோ அந்த மாதிரி அங்க ஸ்ரீனிவாசன் மோகன்லால் காம்போ சிரிச்சு தள்ளிடுவோம். நம்ம அவங்களோட மேனரிசத்துல இருந்து, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து, டயலாக் டெலிவரியில இருந்து எல்லாத்துலயுமே ஹியூமர் இருக்கும். ஸ்ரீனிவாசனோட ரைட்டிங்ல மோகன்லால் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுத்துருவாங்க. அந்த காம்போவே வந்து பயங்கர ஒரு உற்சாகமா. அது ஒரு ஆமா மோகன்லால் மீசிய முறுக்குனா ஸ்டைல், முண்டு மடக்கி குத்துனா ஸ்டைல். அவர் ஆக்ஷனுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கு அவரோட. இப்ப லாஸ்ட் இதில் நம்ம துடரும் படம் வந்துச்சுல்ல, அதுல அந்த வேட்டி அப்படி கட்டி அவர் ஒரு இது ஸ்டைல் பண்ணுவாங்கல்ல, அது அவரோட ஐகானிக் மூவ். அந்த வேட்டி கட்டுறது, மீசை இப்படி முறுக்கிறது, அது அவரோட ஒரு ஐகானிக் மூவ். முண்டு அப்படிங்கிற ஒரு மேட்டர், அதாவது வேஷ்டி அப்படிங்கறத அவ்வளோ பெரிய ஒரு மாசான இதா காட்டினது அந்த டைம்ல ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அது மோகன்லால்னால தான் அவ்வளவு மாசம். இப்போ எனக்கு நீங்க துடரும் சொன்னீங்களா, எனக்கு துடரும் கூட இன்னொன்னு பிடிக்கும். லூசிஃபர்ல தாண்டவங்கள் தீப்பிடிக்க அந்த சாங்ல ஸ்லோமோ ஷாட்ல வந்து எடுத்து அந்த அந்த பார்டர்ல வந்து ஒரு விரல் மட்டும் இப்படி வரும். அப்பா சரியான ஷாட். அது வேட்டி கட்டுற விஷயத்த இவ்வளவு மாசா காட்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து மோகன்லால் தான் அப்படின்னு சொல்றேன். வேஷ்டின்னு இல்ல, மீச. அதான் அவர் நான் சொன்னல, அவர் கண்ணுல இருந்து, நகத்துல இருந்து, கையில இருந்து, நம்ம சும்மா அப்படியே அவர் சும்மா கையை அப்படியே ஸ்டியரிங் மேல கை வைக்கிறதுல ஒரு அழகு பார்த்துருக்கு. நிறைய படத்துல சும்மா அப்படியே ஸ்டியரிங்ல கை பிடிச்சா அப்படியே அவர் அழுகுற சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சும்மா அந்த கையில இருக்கு கையே அவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் பார்த்தது மெயினா
கண்ணில் வந்து நிறைய அவருக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து தாண்டி போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமோஷன் ஆகட்டும், ஹியூமர்னா ஒரு கண்ணு வச்சே ஒரு இது மாதிரிலாம் வேவ், அது நீங்க பார்த்துருக்கீங்களா? நமக்குலாம் முடியாது. ஐப்ரோஸ் வந்து இப்படியே புரிய வச்சு அதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதான் இப்போ இந்த ஹிருதயபூர்வம் படத்துல கூட அதுக்கு வேண்டிய ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் நார்த் இந்தியன் வந்து சார் கேரளா பாஃபா வாட் ஆக்டிங் வாட் ஐஸ் அப்படின்பாரா. அப்ப வந்து ஓகே வேற யாரையா தெரியுமான்னு கேட்பாரு. தெரியாதுன்னு சொன்னேன். நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மலையாளத்துல. அதாவது அந்த ஆமா பாப்பா கண்ணு நடிப்பாரு எல்லாம் ஓகே தான். ஆனா இது மோகன்லால் எப்போ பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து நடன விஸ்மயம்னு கேரளால கூப்பிடுவாங்க. நடன விஸ்மயம் அப்படின்னா அது ஒரு ஆக்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்றதுதான் அது ஆக்டிங் மேஜிக். அதாவது வானப்பிரஸ்தம் நீங்க சொன்னது அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த இது இருக்குல்ல, அதை அவர் முறையா கத்துக்கிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இறங்கியிருக்காங்க. இல்ல கத்துக்கிட்டு தான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல அதுக்குன்னே அவர் அது ஒரு டெடிகேட்டட். அவர் ஆக்சுவலா ஒரு கலரி வந்து அவர் கேரளால கலரி வந்து அவர் வந்து யூனிக்கா ரொம்ப வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட டயட்ல இருக்கட்டும், அவர் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கொஞ்சம் நீங்க அவரோட ஃபைட்ஸ் எடுத்தா தெரியும், அதுல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். இந்த ஒரு ஈஸினஸ் இருக்குல்ல. அதான் அது நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒரு ஸ்டண்ட் பண்றவரு யாரு கூட ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும்னா லால் சார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கார்ல வந்து இப்படி முதுக வச்சு இப்படி உருள்ற ஒரு அது வந்து இங்கெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார். டூப்பு கேட்பாங்க. அவர் வந்து உருண்டு வந்து எட்டி என்னைய உதச்சு காலத்துக்கு கழுத்துல வைக்கிறாரு சார். இதெல்லாம் ஒரே டேக்ல பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து உண்மைதான். ஏன்னா இப்ப லூசிபர் படத்துல கூட பாத்தீங்கன்னா காலத்துக்கு அந்த கழுத்துல அவ்வளவு தூரம் வைக்கிறது வந்து மிரண்டு போயிட்டு. அதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ட்ரோல் நம்ம கம்பாரிசன் பண்ணல. இப்போ ஒரு ட்ரோல் மாதிரி இல்ல நம்ம சோசியல் மீடியால பாத்துக்கோம் பேலன்ஸ். சிரஞ்சீவி தானே சிரஞ்சீவி அவர் வந்து காலு மட்டும் தனியா அப்படியே இருக்கு. ஸோ அது ஒரு ட்ரோல்னு கூட கிடையாது. ஆனா இவரால வந்து ரொம்ப அவ்வளோ அவரு அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா பண்ண முடியும். அவரு பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இவரு ஆளு கொஞ்சம் பல்கியா இருக்காங்களே, ஆனா அவரோட ஸ்டைலு, அவர் ஸ்டன் பண்ற விதம், அவரோட கால் மூவ்மெண்ட் யாராலையும் மேட்ச் பண்ண முடியும். கரெக்ட். மூஞ்சு மட்டும் நடிக்கூடாது, நம்ம உடம்பு ஃபுல்லா நடிக்கிற. காசி படத்தோட மலையாள படம் அது கலாமணி நடிச்சது. அந்த படம் வந்து வாசந்தி லட்சுமியும் பின்ன ஞானம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 2005 தானே. அது 2005ல 99ல வந்து அந்த படம் வந்து வருது. அப்போ எல்லாம் பயங்கர கான்பிடன்ஸ். கலாமணி சைட்ல வந்து ஸ்டேட் அவார்டு வந்து அவர் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த அவன் நல்ல நடிப்பு, சூப்பர் நடிப்பு. சரியான இது ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி வந்து மீன்ஸ் ரொம்ப கண் முன்னாடியே அந்த டைம்ல நமக்கு கொண்டு வந்து நின்றுட்டாங்க. அவர் தான் நமக்கு ஸ்டேட் அவார்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில லிஸ்ட்ல வந்து அவர் வின்னர்ல அவர் பேர் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து மோகன்லால்னு தலைவர் பிராண்ட் பேர் தான் இருந்தது அந்த. ஏன்னா அந்த டைம்ல வந்து வானப்பிரஸ்தம் தான் காம்படிட்டரா இருந்துச்சு. முறையா அது கத்துக்கிட்டு அதுக்குன்னே டெடிகேட்டடா அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் அந்த படத்துல இறங்கியிருக்காங்க. அந்த படத்துல நம்ம அந்த மாஸ் மோகன்லாலே பார்க்க முடியாது. நீங்க இப்ப இந்த அது மாசே கிடையாது. அது ஒன்லி ஆக்டிங். ஒரு ஆக்டரா மோகன்லால பார்க்கணும்னா வானப்பிரஸ்தம் அப்படின்ற அந்த ஒரு கல்ட் கிளாசிக் வேணும்னா சொல்லலாம். இல்ல இன்னும் நிறைய படங்கள் இருக்கு ஆக்டிங்க்கு. வானப்பிரஸ்தம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு அப்ரோச், ஒரு யூனிக்கான அப்ரோச். ஐயோ அந்த படம் நினைச்சாலே அழுகதான் ஒரு ரொம்ப பயங்கரமான படம். ஹிருதயபூர்வத்துல கூட ரொம்ப செட்டிலான ஒரு ஆக்டிங், ரொம்ப காமா அழகா பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து ஒரு கார்ல போகும்போது அவருக்கு வந்து ஷார்ட் வந்து இப்படி ஒரு ப்ரொஃபைல்ல லெஃப்ட் ப்ரொஃபைல் இருக்கு மாதிரி ஒரு ஷார்ட் தான் இருக்கு. அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை, இப்படி இப்படி திரும்பி ஃபீல் பண்றாரு. அது வந்து அவர் இப்படி திரும்பி அவர் அந்த பாக்குறதுலயே நமக்கு வந்து அந்த அவர் உள்ள என்ன நினைக்கிறாரு மனசுக்குள்ள, அவர் இப்ப என்ன ஃபீல் பண்றாருங்கிறது உணர்ற அளவுக்கு அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இல்ல. அதுல அவர் வந்து சட்டிலா ஹியூமர் பண்ணிருப்பாங்க. இந்த சத்யநந்திகாட் மோகன்லால் கோம்போனா அது ஒரு லெஜெண்டரி கோம்போ. அந்த டைரக்டர் வந்து சத்யநந்திகாட் ஹிருதயபூர்வம். அந்த டெட்லி கோம்போ தான் ஹிருதயபூர்வம் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஓகே நம்ம ஒரு ஃபேமிலி ட்ராமா இப்போ என்ன எல்லாமே எடுத்தா கத்தி குத்து சண்டை இந்த கேங்ஸ்டரு அந்த மாதிரி இதுல ஹிருதயபூர்வம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டா இருந்தது அந்த படம். ஏன்னா கொஞ்சம் மனசுக்கு எப்படி நம்ம சொல்றேன், நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சா எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த படம். சொன்ன பாயிண்ட்ஸ்ல எல்லாமே அவரோட ஆக்டிங்கு, அவரோட கண்ணோட ஸ்டைலு. இப்போ மோகன்லாலுமே நிறைய கண்ணு தெரியாத ஆளா நிறைய மூவிஸ்ல வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குருல வந்து ஒரு கண்ணு தெரியற ஆள் தான். அதுல அவருக்கு கண்ணு நல்லா தெரியும், அழகா தெரியும். ஆனா போயிடும் ஒரு பாதியில இருந்து அவருக்கு வந்து கண் பார்வை போயிடும். ஸோ
ஸோ அதுலேருந்து ஒரு கண்ணு தெரிஞ்ச இது அது வாழ்நாள் அது வரைக்கும் கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து கண்ணு தெரியாமல் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ அதான் அதுல வந்து அதுதான் ஹைலைட்டு. இவ்வளவு நாள் கண்ணு தெரியும், கண்ணு தெரியாம போயிடுச்சு, அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குரு ஒரு வேரியேஷன். ஆமா, இப்போ வந்து சரி கண்ணு தெரியாம ஒரு ஆள் இருக்கான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா இந்த படத்துல நம்ம ஒப்பம் படத்துல கண்ணு தெரியாதவங்க அப்படின்னு நடிக்கும் போதே ஒரு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. அதான் உண்மை. மோகன்லால் வந்து இந்த ஒப்பம்ல வந்து அந்த எந்த டெம்ப்ளேட்டுமே இருக்காது, அதெல்லாம் உடைச்சிருப்பாரு. குரு படத்துலயும் அப்படிதான். அந்த குரு படமே ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான படம். கம்யூனல் ரைவல்ரி நடக்கும்போது எந்த மாதிரி அது ரொம்ப கொஞ்சம் பொலிட்டிக்கா போற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அது ரெண்டு காஸ்டுக்கு இடையில ஒரு வாரு, அதுக்கு இடையில வந்து அதுல இருந்து ஷிஃப்ட் பண்ணி இது எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டுறாங்க. ஒரு கிரகம் மாதிரி கூட வச்சுக்கீங்களேன், ஏன்னா அங்க சவுண்ட் வச்சுதான் எல்லாமே போறாங்க. அந்த படத்தை மறக்காம பாருங்க படம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு படத்துல நம்ம யோதா படத்துலயும் ஒரு கண்ணு தெரியாம போயிடும். யோதா படமும் அப்படிதான். அது நம்ம இவரு சந்தோஷ் சிவன் சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் சந்தோஷ் சிவன் அவரோட தம்பி தான் அது டைரக்ஷன். யோதா வந்து சூப்பரான படம். யோதா சரியான படம். யோதா அந்த அப்பு சோட்டா அதெல்லாம் வாவ். அதான் சந்தோஷ் சிவன் அவரோட தம்பி தான் அது டைரக்ஷன் பண்ணது. சங்கீத் சிவன். அப்படியா? அவரோட டைரக்ஷன் தான் அது. அவருமே ஆக்சுவலா ஒரு சினிமாட்டோகிராஃபி பேசிஸ்ல வந்து அவரோட டிரெக்ஷன். சிம்பிளா நீங்க அந்த படத்தோட காஸ்டே எடுத்து பாருங்க. மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க? ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபண்ட் இன்ட்ரோ ஒரு சாங் இருக்கும். அவர் இப்போவும் ஏதோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க, அந்த பாட்டு எனக்கு ஹிட் ஆகும் ஒரு ஐடியாவும் இல்லை, அந்த படகாலி சிங்கிட்டிங்க சாங் வந்து ஹிட் ஆகும்னு அவருக்கே ஒரு ஐடியா இல்லை. ஆனால் அந்த பாட்டு வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல இப்போவே அந்த பாட்டு சரியான பாட்டு. அதெல்லாம் நல்ல பாட்டு. அந்த காமெடி அதுலயும் அழகா வருதா இருக்கும். இப்போ மணிச்சித்திரத்தாள் எடுத்துவாங்க. பாக்குற இந்த ஹிந்தில ஆகட்டும் கன்னட எல்லாத்துலயும் வந்து இந்த பிரான்ச்சைஸியோட ஃபர்ஸ்ட் டாட் வந்து மணிச்சித்திரத்தாள் தான். நான் என்ன இது வெளியே எங்கேயோ தான் நான் பார்த்தேன். என்னன்னா கங்கை கிட்ட பேசுவோம். கங்கை அப்படின்னா கங்கானா நம்ம இதுல வந்து ஜோதிகா பண்ண ரோல் வந்து சோபனா பண்ணியிருப்பாங்க. ஸோ சோபனாட்ட பேசும்போது ஒரு சைக்காலஜி தெரிஞ்ச ஆளு அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது சொல்லி பேசிட்டு இருப்பாரு சீன்ல. ஸோ ஸ்க்ரீன் பிளே படி நமக்கு ஆரம்பத்துல இவர் பேசும்போது எதுக்கு பேசுறாரு என்னென்ன காட்ட மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி காட்டுவாங்க, அவன் இதுக்குதான் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான். ஸோ அவரோட மேனரிசம் இருக்காங்க. அவர் வந்து அந்த சந்திரமுகியை வெளியே கொண்டு வந்து கை தட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி சந்திரமுகியை கொண்டு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இதை வந்து டைரக்டர் சொல்லியிருக்கலாம், இல்ல ரைட்டர் சொல்லியிருக்கலாம் சொல்லலாம். ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு ஆக்டர், அவர் ஒரு ஆக்டர் தான். ஒரு ஆக்டர் அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர முடியும். நமக்கு இப்போ ஒரு ஷார்ட் ஒரு 10 டேக் எடுக்கிறோம்னு வைக்கலாம், அந்த கை தட்டணும் இல்ல அந்த சீனை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பேசிட்டு இருக்கோம், அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம தூண்டி விட்டு உள்ள இருந்து அந்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த 2வது பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வந்து திரும்ப பழைய பர்சனாலிட்டி கொண்டு போறோம். அப்போ அவளுக்கு என்னென்ன பண்ண ட்ரிகர் ஆகுமோ ட்ரிகர் பண்ணி அந்த சந்திரமுகியை வெளியே கொண்டு வந்து திரும்ப ஒரு கிளாப்ல வந்து பழைய இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கதையில அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தாதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா வரும். ஓ கமல் சார், ஓ மோகன்லால் சார் அப்படின்னு நம்ம இது பண்றதை விட இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து கண்டிப்பா இந்த படம் பார்க்க வேண்டிய படம். கமல்ஹாசன் சாரும் மோகன்லால் சாரும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 2K கிட்டுக்கு வந்து இது தெரியுமா தெரியலையா அப்படின்னு ஐடியா இல்லை.